ஹலோ! இந்த Revit tutorial நம்ம ஃபேஸ் பேஸ்ட் ஃபேமிலி பத்தி பார்க்கலாம். இப்போ நியூ ஃபேமிலிஸ் ஓப்பன் பண்ணிட்டு ஃபேஸ் பேஸ்ட் ஃபேமிலி டெம்ப்ளேட்டை செலக்ட் பண்ணலாம். ஃபேஸ் பேஸ்ட் ஃபேமிலி டெம்ப்ளேட்டை பொறுத்தவரை ஒரே ஒரு ஃப்ளாட் சர்ஃபேஸ் மட்டும் தான் இருக்கும். இதில் தான் நம்ம மாடலை டிசைன் பண்ணணும். இப்போ இதில் ஒரு டைல் மாடல் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் கிரியேட் போயிட்டு நம்ம ரெஃபரன்ஸ் லைன் செட் பண்ணி பேராமீட்டர்ஸை செட் பண்ணலாம். ரெக்டாங்குலர் ரெஃபரன்ஸ் லைன் செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ரேண்டமாக ட்ரா பண்ணுறேன். டைமென்ஷன் டூல் யூஸ் பண்ணி பேரலாக இருக்கிற 3 ரெஃபரன்ஸ் லைனுக்குமே டைமென்ஷன் ட்ரா பண்ணிவிட்டு EQ கொடுக்கலாம். சிமிலர்லி ஹரிசாண்டல் ஆக்சிஸில் இருக்கிற ரெஃபரன்ஸ் லைனுக்குமே டைமென்ஷன் ட்ரா பண்ணிவிட்டு EQ கொடுக்கலாம். இப்போது எண்ட் டு எண்ட் இருக்கிற ரெஃபரன்ஸ் லைனுக்கு டைமென்ஷன் ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கு பேராமீட்டர் செட் பண்ணலாம். டாப்பில் இருக்கிற டைமென்ஷன் செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ நியூ பேராமீட்டர் க்ரியேட் பண்ணுறேன். அதுக்கு எல்லுன்னு கொடுக்குறேன். நெக்ஸ்ட் ரைட் சைடு இருக்கிற டைமென்ஷன்லாம் செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்குமே பேராமீட்டர் செட் பண்ணுறேன். நம்ம EQ செட் பண்ணனால பேராமீட்டரை நம்ம சைஸ் சேஞ்ச் பண்ணால் 2 சைடுமே ஒரே மாதிரி அலைன் ஆகும். நெக்ஸ்ட் கிரியேட் போயிட்டு எக்ஸ்ட்ரூஷன் ட்ரா பண்ணலாம். நான் ஜஸ்ட் ஒரு ரெக்டாங்குலர் எக்ஸ்ட்ரூஷன் தான் ட்ரா பண்ணுறேன். ட்ரா பண்ணிவிட்டு நம்ம ட்ரா பண்ண லைனுக்கு பேரலாக இருக்கிற ரெஃபரன்ஸ் லைனுக்கு கூட அதை அலைன் பண்ணி கன்ஸ்ட்ரெயின்ட் லாக் பண்ணலாம். நெக்ஸ்ட் பேராமீட்டர் அண்ட் எக்ஸ்ட்ரூஷன் கரெக்டாக லாக் ஆகிருக்கான்னு பார்க்க வேண்டி டைமென்ஷனை வேணால் சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம். இது எல்லாமே கரெக்டாக தான் லாக் ஆகியிருக்கு. நெக்ஸ்ட் ஹைட் பேராமீட்டர் செட் பண்ணலாம். இதுக்கு ஏதாவது ஒரு எலிவேஷன் போயிட்டு அகெயின் ஒரு ரெஃபரன்ஸ் லைன் ட்ரா பண்ணலாம். நெக்ஸ்ட் ரெஃபரன்ஸ் லைன் அண்ட் ரெஃபரன்ஸ் லெவலில் கனெக்ட் பண்ணி ஒரு டைமென்ஷன் ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கு பேராமீட்டர் செட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி அலைன் டூல் யூஸ் பண்ணி ரெஃபரன்ஸ் லைன் அண்ட் எக்ஸ்ட்ரூஷனை கன்ஸ்ட்ரெயின்ட் லாக் பண்ணிடலாம். அதுக்கப்புறமா ஹைட் பேராமீட்டர் க்ரியேட் பண்ணலாம். பேராமீட்டர் க்ரியேட் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு என்ன ஹைட் வேணுமோ அதை அதில் அட்ஜஸ்ட் பண்ணால் போதும். நெக்ஸ்ட் மெட்டீரியல் பேராமீட்டர் செட் பண்ணலாம். இதுக்கு மெட்டீரியல்ஸ் கிட்டே இருக்கிற அந்த குட்டி பாக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு நியூ பேராமீட்டருக்குள்ளாடி போய் பேராமீட்டர் நேம் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் லோட் இன்டு ப்ராஜெக்ட் கொடுத்து ப்ராஜெக்ட் ஃபைலுக்குள்ளாடி கொண்டு போயிடலாம். இப்போ பார்த்தா இதுக்கு ஏதாவது ஒரு சர்ஃபேஸ் இருந்தால் மட்டும் தான் இதை அதில் அப்ளை பண்ண முடியும். சர்ஃபேஸ் இல்லைன்னா இதை ஒரு இடத்துலையுமே யூஸ் பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட் கொஞ்சம் சர்ஃபேஸஸ் க்ரியேட் பண்ணலாம். இப்போ இதில் வால் அண்ட் ஃப்ளோர் சர்ஃபேஸ் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இப்போது நம்ம க்ரியேட் பண்ண ஃபேமிலியை ஓப்பன் பண்ணிவிட்டு அதெல்லாம் ப்ளேஸ் பண்ணலாம். காம்பனன்ட்ஸுக்குள்ளாடி போனால் ஃபேமிலி இருக்கும். ஆல்ரெடி ப்ரீலோடாக இருக்கிற ஃபேமிலிஸ் கூடவே இதுவும் லோடாக இருக்கும். இப்போ நம்ம க்ரியேட் பண்ண வால் ஆர் ஃப்ளோரில் ஜஸ்ட் இதை கொண்டு போய் ப்ளேஸ் பண்ணால் மட்டும் போதும், ஆட்டோமேட்டிக்கலி இது ப்ளேஸ் ஆகிரும். ஸ்ட்ரக்சரல் எலிமெண்ட்ஸ் மட்டும் இல்லை, நார்மல் எக்ஸ்ட்ரூஷனில் கூட இதை நம்ம அப்ளை பண்ண முடியும். நார்மலாக இப்போ ஒரு எக்ஸ்ட்ரூஷன் பிளாக் க்ரியேட் பண்ணிவிட்டு அதில் நான் ப்ளேஸ் பண்ணி காட்டுறேன். அதுலேயுமே இது ப்ளேஸ் ஆகும். இப்போ அந்த ஃபேமிலியை செலக்ட் பண்ணிவிட்டு CS கிரியேட் சிமிலர் கமெண்ட் கொடுத்துட்டு ஜஸ்ட் எனக்கு எங்கே வேணுமோ அதை ப்ளேஸ் பண்ணுறேன். இப்போ இதோட எடிட் டைப்புக்குள்ளாடி போய் பார்க்கலாம். நம்ம க்ரியேட் பண்ண 4 பேராமீட்டருமே இங்கே இருக்குது. மெட்டீரியல் பேராமீட்டரில் போய் உங்களுக்கு என்ன மெட்டீரியல் வேணுமோ அதை இதில் அப்டேட் பண்ணிக்கலாம். அரல்ஸ் இதில் இருக்கிற டைமென்ஷன் பேராமீட்டர் யூஸ் பண்ணி அதோட சைஸிங்கை சேஞ்ச் பண்ணலாம். ஃப்ளாட் சர்ஃபேஸ் மட்டும் இல்லை, க்ரௌட் சர்ஃபேஸ்லையுமே இதை உங்களுக்கு அப்ளை பண்ண முடியும். மெட்ரிக் ஃபேஸ் பேஸ்ட் ஃபேமிலி டுட்டோரியல் அவ்வளோதான். ஃபர்தராக நெக்ஸ்ட் டுட்டோரியல் நம்ம மெட்ரிக் வால் பேஸ்ட் ஃபேமிலியை பற்றி பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த டுட்டோரியல். அண்ட் Revit ஈஸியாக படிக்கணும்னு நினைக்கிற உங்கள் ஃப்ரெண்டே கண்டிப்பாக இந்த டுட்டோரியல் ப்ளேலிஸ்ட்டை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.